கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுசாமி உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய புஸ்தகமாக இருக்கிற பரிசுத்த வேதாகம் பைபிளில் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக இருக்குது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே, புத்தி பிசைக்கு செய்தேன்னு சொல்லாதே, தேவனுக்கு கோபம் ஊட்டாதே, உன் வார்த்தைகளாலே தேவனுக்கு கோபம் ஊட்டாதே, உன் கைகளின் கிரிகள் அழிப்பானானேன். அப்போ கடவுளுக்கு எப்படி கோபம் வரும்னா, நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளாலே கடவுளுக்கு கோபம் வரும். கெட்ட வார்த்தை, பொய் வார்த்தை, பெருமையான வார்த்தை, அடுத்தவங்களை பேசுகிற வார்த்தை, சுயநலமாக பேசுகிற வார்த்தை, இச்சிக்கிற வார்த்தை, பெருமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் தேவனுக்கு கோபம் வரும். நம்முடைய கையின் கிரிகளை ஆண்டவர் அழித்து போடுவார். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தையே நம்ம உடம்பு அழிச்சிடும். நாக்கில் ஜீவன் இருக்குன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் யாரை இந்த உலகத்தில் கோபப்படுத்தினாலும் பரவாயில்ல, தெய்வத்தை கோபப்படுத்தக்கூடாது. அதாவது வீணான வார்த்தைகளை பேசுகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, வயசுக்கு மீறி பேசுகிறது. ஆகவே நம்மளை எப்படி பேசணும்னு சொல்லி இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுக்குறதோ இல்லையோ, கடவுளுடைய வேதம், கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதாகம், இயேசுசாமியின் புஸ்தகம் சொல்லுகிறது, தேவையில்லாத வார்த்தைகளையும் மனம் பதறி பேசக்கூடாது. சரிங்களா? வேதம் சொல்லுகிற காரியம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. ஆகவே உன் வாயை கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தைகளாக பேசு, தெய்வத்தை போற்றுற வார்த்தைகளை பேசு, தெய்வத்துடைய வசனங்களை பேசு, மற்றவங்களை ஆசீர்வதிச்சு பேசு. இதுவே நமக்கு தேவையான ஒரு நன்மைகள். சரிங்களா? தெய்வத்தை நீங்கள் கோபப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துறீங்கன்னா தெய்வத்தோட ஆசீர்வாதம் வருகிற பொழுது, சங்கீதம் 91 ஒரு வசனம் சொல்லுது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், 14ஆம் வசனத்தில், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். கர்த்தர் கொண்டு உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கும் பொழுது, கர்த்தர் கொடுக்கும் பொழுது அது யாரும் தடுக்க முடியாது. சரிங்களா? இந்த உலகத்தில் நீங்களாம் வாழணுமா ஆண்டு பிள்ளையாக வாழுங்க. ஏசப்பா பின்பற்றுங்க. கிறிஸ்தவங்களாக இல்லை, ஏசப்பா பிள்ளைகளாக பின்பற்றுங்க. உங்கள் வாய்க்கு பூட்டு போடுங்க, தேவையான மட்டும் பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க, துதிங்க, ஆராதனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வேணா தேவையில்லாத பேசவே பேசாதீங்க. இதுவே நல்லா வாழ்வதற்கான நல்ல வழிமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், இயேசுசாமி ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இருந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.